Good morning, children. Do you know this? Yes, eyes, ears, nose, mouth. These are the external parts of our body. Do you know the internal parts of our body? Very good. Heart, lungs, kidney, stomach, brain. These are the internal parts of our body. Students, today we are going to see about Unit 1 Organ Systems in Science subject. In this lesson, we know about different organ systems of human body. We identify different organs and we understand the functions of different organs. அதாவது இந்த பாடத்தில் நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்பு மண்டலங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். Introduction. We get energy for our daily activities from the food we eat. நம்முடைய டெய்லி செயல்பாட்டுக்கு தேவையான சக்தி, அதாவது எனர்ஜி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து கிடைக்குது. How is the food broken down into simpler forms? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எளிமையான வடிவத்துக்கு மாறுது? It is through the process called digestion. அந்த செயல்முறைக்கு பேர் தான் டைஜஷன், அதாவது செரிமானம். After we eat the food, waste products are removed from the body. The process involved in this is called excretion. நாம் சாப்பிட்ட பிறகு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்பு எடுத்துக்கும். மீதி இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்பு வெளியேற்றம் செய்யும். அந்த முறைக்கு பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். We need oxygen to survive. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. Our body gets oxygen through the process called respiration. நம்மளுடைய உடம்பு ஆக்சிஜனை எடுத்துக்கிற முறைக்கு பேர் தான் சுவாசித்தல். These processes are carried out by different organs in our body. இந்த மாதிரியான செரித்தல், வெளியேற்றம், சுவாசித்தல், இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் நம்ம உடம்பு ஒவ்வொரு ஆர்கன்ஸை வச்சுருக்கு. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸான ஆர்கன்ஸை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம். Different organs together form an organ system. In this lesson, we will study about different organ systems in our body and their functions. Number 1 organ system is digestive system. The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் மாதிரியான சிக்கலான, அதாவது கடினமான சேர்மங்களாக இருக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்காது. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எளிய மூலக்கூறாக மாறணும். அதாவது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகணும், புரோட்டீன் அமினோ அமிலமாக கன்வெர்ட் ஆகணும், ஃபேட்டி ஆசிட்டாகவும் கிளிசரலாலும் கன்வெர்ட் ஆனால் தான் நம்மளுடைய உடம்புக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. பிளட்னா உங்களுக்கு தெரியும், ரத்தம். லிம்ப்னா நிணநீர். இந்த சிம்பிளர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ், அமினோ அமிலம், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், இது எல்லாமே பிளட்டோடையோ அல்லது லிம்ஃப் மூலமாக உட்கிரகிக்கணும். அது எடுத்துக்கணும். பிளட்டோ இல்லை லிம்ஃபோ எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக இருக்கும், அது சிம்பிளர் மாலிகுலாக மாறி பிளட்டோட அசிமுலேட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. சிக்கலான உணவு மூலக்கூறு எளிமையான மூலக்கூறாக
மாறும் முறைக்கு பேர் தான் டைஜஷன், செரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. The digestive system can be divided into two. இந்த சிஸ்டத்தை இரண்டாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1 digestive tract, நம்பர் 2 digestive glands. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில் மெல்ற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படியெல்லாம் மாறி நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. Digestive tract or alimentary canal. It is a coiled muscular tube extending from the mouth to the anus. இந்த digestive tract மவுத்திலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற சுருளான தசையாலான ஒரு டியூப். It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions. இந்த digestive tract 6 to 9 meters இருக்கும். இதில் ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. They are sequentially arranged as mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. என்னென்ன டிவிஷன்ஸ்னால் அது ஒரு தொடர் டிவிஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மவுத்தில் ஸ்டார்ட் ஆகணும். மவுத், buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான டிவிஷன்ஸாக இருக்குது. ஸ்டமக்கில் என்ன இருக்குன்னா ஸ்ப்ளீன், லிவர், கால் பிளாடர், டியோடினம், pancreas. Next, digestive glands. 3 important digestive glands associated with the process of digestion are salivary glands, pancreas, liver. இந்த 3 glandsம் digestion process நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். Salivary glands secretes saliva which moistens food. Salivary glands எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வாய்க்குள்ளே இருக்குது. கிளான்ஸ்னால் என்ன சொன்னோம்? சுரப்பி. இது சுரக்குது. என்ன சுரக்குன்னா சலைவானா நம்மளுடைய எச்சில், அதாவது உமிழ்நீர்னு சொல்லுவாங்க. salivary glands are parotid gland, sublingual gland, submandibular gland. parotid gland மேல் அன்னத்துலேயும், நாக்கு கடியில் sublingual gland, தாடைக்கு அடியில் submandibular gland அதுவும் இருக்குது. இந்த 3 கிளான்ஸும் சலைவாவை சுரக்குது. இது ஃபுட்டை மாய்ஸ்டன் பண்ணுது, அதாவது ஃபுட்டை ஈரப்பதமாக வச்சுக்குது. சலைவா கண்டைன்ஸ் என்சைம்ஸ் which break down complex molecules into simple molecules. இந்த சலைவாவில் என்சைம்ஸ் இருக்குது. என்சைம்ஸ்னால் நொதிகள். இது என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை சிம்பிள் மாலிகுல்ஸாக பிரேக் டவுன் பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. pancreas produces pancreatic juice which contains digestive enzymes for digesting fats, proteins and carbohydrates. pancreas எதை உற்பத்தி பண்ணுது? pancreatic juice. இதுலேயும் என்சைம் இருக்கும். இது எதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ணோன்னா ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி சிம்பிளர் மாலிகுல்ஸாக மாற்றிடும். liver produces bile for the digestion of fat. liver கல்லீரல் பைல் அப்படிங்கிற லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணும். இது கொழுப்பை கரைக்க உதவுது. லிவர் பைலை கால் பிளாடர் அப்படிங்கிற பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போது டைஜஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும்? மவுத்தில் இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராசஸ் மவுத்துலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்து பக்கல் கேவிட்டினா வாய்க்குழியில் நமக்கு 3 கிளான்ஸ் இருக்குது. அந்த சாலிவரி கிளான்ஸ் இருக்கிற சலைவால் நம்மளுடைய ஃபுட்டு என்னவாகும்? காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ்லேருந்து சிம்பிள் மாலிகுல்ஸாக மாறிடும். அடுத்து
ஃபேரிங்ஸ்னால் மேல் தொண்டை வழியாக இசஃபாகஸ்க்கு வரும். இசஃபாகஸ்னால் உணவு குழல், அந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, உணவு குழல். அந்த இசஃபாகஸ் வழியாக ஸ்டமக்குக்கு வந்துடும். ஸ்டமக் வந்தவுடனே அதுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது? பேன்க்ரியஸ், லிவர் இருக்குது. லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைமோட நம்ம சாப்பாடு கலந்து என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இது எல்லாத்தையும் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரெல்லாம் கன்வெர்ட் பண்ணிடும். இதுக்கப்புறமா நம்மளுடைய உணவு டியோடினம் வழியாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நம்மளுடைய ஃபுட் பிளட் அல்லது லிம்ஃபோட அசிமிலேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். மீதி இருக்கிறது வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் எங்கே போகும்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து ரெக்டமுக்கு வரும். அதுக்கப்புறம் கடைசியாக ஆனஸ் வழியாக வேஸ்டெல்லாம் வெளியேறிடும். Do you know students? There are some organisms which live in the digestive systems of animals. For example, tapeworm lives in the human intestine. விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் சில உயிரினங்களும் இருக்கும். ஆர்கானிசம்ஸ்னால் உயிரினங்கள். உதாரணமாக நாடாப்புழு, டேப்வார்ம் அப்படிங்கிறது தான் நாடாப்புழு. அது நம்மளுடைய மனுஷங்களுடைய குடல் பகுதியில் இருக்குது. மனுஷங்களோட குடல் பகுதியில் வாழ்கிற இந்த ஆர்கானிசம் நமக்கு வயிற்று வலி, அலர்ஜிஸை ஏற்படுத்தும். அதுக்காக தான் நம்ம வருஷம் 2 முறை பூச்சி மருந்து நம்ம ஸ்கூலில் மாத்திரையாக தராங்க, நாமளும் சாப்பிட்றோம். Right student, do you know this? The 3 pairs of salivary glands, parotid, sublingual and submandibular gland, secrete approximately 1.5 liters of saliva every day. நம்முடைய வாய்ப்பகுதியில் இருக்கிற இந்த 3 ஜோடி சாலிவரி கிளாண்ட்ஸும் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1.5 லிட்டர் சலைவா, அதாவது உமிழ்நீர் எச்சில் சுரந்துட்டு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட், இன் திஸ் கிளாஸ் we know about digestion, excretion, digestive system. What is digestion? The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. What is excretion? After we eat the food, waste products are removed from the body. This process is called excretion. Next, we learned digestive system. Digestive system can be divided into 2 parts: digestive tract and digestive glands. Digestive tract எந்த மாதிரியான சீக்வென்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு? Yes, it starts from mouth. Next, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine and anus. Very good children. Next, digestive glands. 3 glands இருக்கு. Salivary glands, pancreas, liver. 3 pairs of salivary glands secrete saliva, and pancreas produces pancreatic juice and liver produces bile. Okay students, next, tapeworm lives in the human intestine. This is an organism. Next, the 3 pairs of salivary glands secrete approximately dash liters of saliva every day. Very good, 1.5 liters of saliva. Okay children, thank you. Happy learning.